என் கூட சேர்றதுல உனக்கு என்ன லாபம்? சாஸ்கே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ நம்மளோட லீஃப் வில்லேஜ விட்டு போனதுல இருந்து எனக்கு உண்மையா என்ன வேணும்னு தெரியுமா? வில்லேஜ அழிக்கணும். உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? எனக்காக இங்கேயே இப்பவே இவளை கொல்ல. பர்ஃபெக்ட். இவளுக்கு பதிலா நீ வந்துரு. எல்லாமே கரெக்டா இருக்கும். இவ முழுசா மாறிட்டா. உன்னால கொல்ல முடியலையா? அடுத்து நீங்களும் வந்துட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கடைசி முறையா சொல்றோம், நல்லா கேட்டு. பழி வாங்கணுங்கிற பாதையில யார் போனாலும் அது கடைசியில மரணத்துல தான் போய் முடியும். இதாச்சி, என்னோட அப்பா, என்னோட அம்மா உன்னை கொல்ல வேணாம்னு பாக்குறேன். என்னோட சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. கக்காஷி, அந்த மாதரா தான் இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். சாக்குரா, உடனே அந்த பொண்ணுக்கு உதவி செய், ஹீல் பண்ண. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. எப்படியும் இது எல்லாத்தையும் நான் தானே முடிச்சாகணும். இந்த டீம் 7ஓட லீடரா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதோட நான் முடிவு கட்டுறேன். ஒரு மாறு மாதிரி இவனுக்கு உடம்பெல்லாம் விஷமா இருக்க. எல்லாரும் சேர்ந்து இவனை குழப்பி விட்டுருக்க. நான் எந்த ஒரு தப்பும் எதுவும் பேசாதீங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சது. நீ எதிரியாவே இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ இந்த மாதிரி அழறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ப்ரூஃப் அது. ஆனா நீ அந்த மாதிரி ஒரு உச்சிஹா கிடையாது. ஷரிங்கான கடன் வாங்கியிருந்தாலும் அத திறமையா பயன்படுத்துறது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னென்னவோ பண்ண முடியும். நீயே பாரு. இவன் வேகமா செயல்படுறான். என்னோட மாங்கிக்யூவை மட்டும் நான் பயன்படுத்தலான்னு இன்னொரு செத்துருப்பேன். உச்சிஹாவா இல்லாதவனுக்கு மாங்கிக்யூவை கொண்டு வர்றது பெரிய விஷயம்தான். அந்த கண்களோட திறமையால தான் இப்ப வரைக்கும் நீ உயிரோட இருக்க. நான் சொல்றதை கேட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இத்தாச்சி உங்களுக்காக உயிரை இழந்திருக்க. ஆனா நீங்க சிரிக்கிறீங்க. உங்களோட சிரிப்ப கூக்குரலாவும் அழுகையாவும் கதறலாவும் சாஸ்கேயோட சக்ரா போக போக இன்னும் இப்படி நடக்க கூடாதா? வேண்டாம். நீங்க பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. டைமிங்ல நீ என்ன விட பெட்டராவே இருக்க நருட்டோ. ஆமா, ரொம்ப நன்றி நருட்டோ. இது வரைக்கும் 2 வாட்டி கொல்ல முயற்சி நம்ம ஸ்குவாட் 7ல சாக்குராவும் ஒரு காம்ரேடுங்கறத மறந்துட்டியா? இப்ப நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாஸ்கே இல்ல. இட்டாச்சிய பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஒரு வழியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாஸ்கே. ஆரம்பத்துல இருந்து உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததே இல்ல. என் வழி உனக்கு புரியும். உன்னை நினைச்சு நருட்டோ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுத்தாங்க. ஆனா நருட்டோ மட்டும் காப்பாத்த போறீங்களா? பழி வாங்குற உணர்ச்சியில இருந்து சாஸ்கே, பழி வாங்குற இந்த உணர்ச்சியாலையும் அதால ஏற்படுற பாதிப்புகள். ஆனா நீ அதை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட பல வருஷம் வெறி தீந்துருச்சு. இத்தாச்சியை ஏமாத்தினவனை காலி பண்ணிட்டேன். இதே இடத்துலதான் ஹை ரேங்கிங் ஹிடன் லீஃப் எல்டரை முடிச்சேன். இதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு ஃபீல் ஆனதே இல்ல. இந்த கரை படைஞ்ச ஷினோபி வேர்ல்ட்ல இருந்து உச்சிஹாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களை கொல்ல போறேன். ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிப்பேன். வெறுப்பு உணர்ச்சியால இவன் எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிக்கிறான். சாஸ்கே இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணமும் அதுதான். சாஸ்கேவை நானே தனியா கவனிச்சுக்கிறேன். ஷுசுனே உனக்கு சொல்லிக் கொடுத்த பாய்சன் கலந்த குணாயை வச்செல்லாம் சாஸ்கேவை கொல்ல முடியாத. மறுபடியும் நீ சண்டை போட்டா உன்னால ஜெயிக்க முடியாது. நகராத கரீன், அப்படியே இரு. எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? இனி எனக்கு சாஸ்கேவை பத்தி எந்த கவலையும் இல்ல. ககாஷி சென்சே, நாங்க எதையோ பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னா சாஸ்கே, எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்.
இன்னைக்கு உனக்கு என்ன மாதிரியான கண்கள் கிடைக்குதோ அன்னைக்கு என்ன தேடி வந்து என் கூட மோது. அந்த நாட்கள்ல கிராமத்துல இருந்த எல்லாருமே என்ன வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற அந்த 9-tailed beast. இத நீதானே கிறுக்குன, இத நீதான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஏய் அது அந்த பையன் தானே இருக்கு. வாய மூடுங்க. இங்க நீ என்ன பண்ற? இந்த புடி, இதுதானே உனக்கு வேணும்? திரும்பவும் அதே பார்வை. எனக்கு எல்லாருமே ஏன் நீங்களும் என்னுடைய டீச்சரா இருந்தா எதுக்காக எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வினோதமா பாக்குறீங்க? ஒரு தப்பான அடி எடுத்து வச்சாலும் நானும் உன்ன மாதிரி மாற நிறைய வாய்ப்பு இருந்தது. எனக்குன்னு சொல்லிக்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லைன்னு நானும் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த பையன் கூட விளையாடாதீங்கன்னு சொன்னல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த கிராமத்து ஆளுங்க உன்னை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இப்பவே செத்து போ. உன்னை பக்கை விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. இந்த மாதிரி வழியை யாருமே அனுபவிக்க கூடாது. ஆனா நீயும் யுருகா சென்சே நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. நீயும் என்ன மாதிரி தனியா இருந்தன்னு மட்டும் தான் தெரியும். எனக்குள்ள அந்த 9 tails, நீ உன்னுடைய குடும்பத்தை இழந்து நின்னு பக்கத்துல உட்கார்ந்து உன் கூட பேசணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்க. ஒருவேளை என்ன மாதிரி இருக்கிற நீ என்ன முழுசா புரிஞ்சுப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். செஞ்ச எல்லாத்துலயுமே நீ பெர்ஃபெக்ட்டா இருந்த. அதனாலயே நாம 2 பேரும் எதிரிகளா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு நாள்ல இருந்து நீதான் என்னுடைய குறிக்கோளா இருந்திருக்க. ஷீசு இறக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் அவளுடைய கண்கள் எடுத்துக்கிட்டான். ஆரம்பத்துல என்கிட்டயும் ஒண்ணும் இல்ல, ஆனா நிறைய உறவுகளை ஏற்படுத்தி முதல்ல என்னுடைய டீம்ஸ். அவன் நருட்டோவை தாக்க போறான். நீ எப்பவுமே தொல்லதான் கொடுக்கிற நருட்டோ. சரியான முட்டாள் மாதிரி என் பாடியை நகர்ந்துருச்சு. எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்காத சாஸ்கே. ஹேய், என்ன சொல்லு. உனக்கு அடி எதுவும் படலையே. இந்த வாங்கிக்க. நீ எல்லாரும் விடவும் பெட்டர்னு நினைக்கிறியா? மத்தவங்களை விட இல்ல, ஆனா உன்னை விட பெட்டர் தான். அதுக்கு நீ என்னை விட பலசாலி ஆகி காட்டு. என்ன தம்பி, உனக்கு அடி எதுவும் படலல? தோத்தாங்குழி மாதிரி நிக்கிற. மூணு பேரும் சேர்ந்து எனக்கு ட்ரீட் கொடுக்குறீங்க. திடீர்னு பனி பொழிஞ்சாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கிராமத்துக்கு திரும்ப கூப்பிட்டு போவேன். உன்ன மாதிரி பலசாலி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், திறமசாலி ஆகணும்னு நினைச்சேன். நீ என்ன நடந்தாலும் சரி, உன்னை வாழ்க்கையில சந்திச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ சொன்ன ரெண்டும் நடக்க போறது. கோபி உன்னை கவனிக்க சொல்லியிருந்தான். அப்புறம் நான் உன் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பேசாம அவனை இப்போ கூப்பிடுறதுதான் நல்லது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெனேகான கலெக்ட் பண்ணி ஆகணும். சாஸ்கே அவன் அங்கிருந்து கிளம்ப மாட்டான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு சாஸ்கே? உன்னை வீட்டுக்கு போய் ஓய்வெடுன்னு தான் நான் சொன்னேன். 2 பேரும் சந்திக்கும் போது உங்களால சண்டை போடுற உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. உனக்காக நான் இங்கிருந்து சண்டை போடுறேன். மாதரா அஞ்செட்சு அவங்க சாஸ்கே கூடவே இருக்காங்க. நருட்டோ, கவலைப்படாதீங்க. ஃபைனல் வேலையில நாம சண்டை போடும்போது நீ என்கிட்ட என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா? இந்த நொடி என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா? என் மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடுதுங்கறத சொல்ல முடியுமா? என் மைண்ட ரீட் பண்ண. நாம 2 பேரும் ஒன்னா சண்டை போட்டா நம்ம 2 பேருக்கும் சாவுதான். ஏன்னா அந்த நாள் உன்னுடைய பகை உணர்ச்சியை நீ ஏன் மேல தீர்த்துக்க. உன் கூட சேர்ந்து நானும் உயிரை விடுறேன். எதுக்காக என் பின்னாடி வந்துகிட்டே இருக்க? ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்ட். 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் மோதினாதான் நம்மள புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அதுவும் நல்லா தெரியும். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சாஸ்கே. கண்டிப்பா நான் மாற போறதில்ல. நீ சொல்றத புரிஞ்சுக்கவும் விரும்பல. சரி, ஒன்னாவே சாகலாமே. என்ன சொல்ற சாஸ்கே? எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் என் உயிர் பெரிய. என்ன செய்யணுங்கிறதுல நருட்டோ தெளிவா இருக்கா. ஆனா என்னோட தன்னம்பிக்கையும் தைரியமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கா. இல்ல, என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் அவங்கள நம்புறது மட்டும்தான்.
உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சாஸ்கே. எனக்கு இத்தாச்சியோட கண்கள் வேணும். சூசனோவை நீ ரொம்ப பயன்படுத்திட்ட. கிட்டத்தட்ட உன்னுடைய பார்வை போகிற நிலைமையில இருக்கு. என் முழு சக்தியை பயன்படுத்தி நருட்டோவை கொல்லுவேன். அவனோட உயிர் துடிக்க துடிக்க தான் பிரியும். இந்த காயம்தான் இதுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பாய்சன் குணாய் தான் இதுக்கு காரணமா? உன்னை ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு நான் கூட்டிட்டு போறேன். பிரச்சனை கொடுக்காம வந்து. அவன்தானா? அவன்தான் நருட்டோ உசுமாகே. ஹிடன் லீஃப் வில்லேஜ முழுசா அழிப்பேன். எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்ப நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்து வில்லேஜுக்கு வரணும். சாக்குராவை காப்பாத்த கடைசி நிமிஷத்துல அவன் எப்படி இங்க வந்தானே தெரியல. நீ சொல்றத வச்சு பாக்கும்போது நீ அவனை அனுப்பலும் தெரியுது. ஒருவேளை அவன் மட்டும் இங்க வராம இருந்திருந்தானா அப்ப சாக்குரா மட்டும் இல்ல, கூடவே நானும் இறந்து போயிருப்பேன். சாஸ்கேயோட சக்ரா முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இப்ப அது உண்மையாவே மோசமா இருக்கு. சாஸ்கே என்ன கைவிட்டுட்டான். இப்ப நான் ஹிடன் லீஃப் வில்லேஜோட வார் பிரிசனா. இல்ல எனக்கு புரியல. இவ்வளவு அமளி தும்ளி நடக்கும்போது இவங்க எப்படி படுத்து தூங்குறாங்க? அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு நான் தான் காரணம். உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்குறேன். தூங்க போறியா இப்போ? கொஞ்சம் கூட கவலையே இல்லாம உடனே தூங்கிட்டான். இருந்தாலும் நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாக்குரா, நீதான் அவங்க எல்லாரையும் எழுப்பணும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பவுல் ராமன் வேணும். இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? சாக்குரா, நீதான் இங்க பெரிய ஆளுங்கிற மாதிரி பண்ணாத. கொஞ்சம் வாய மூட. எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லா விஷயத்தையும் உன்னோட மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டதே நீதான் நருட்டோ. இப்ப என்ன எப்படி சொல்ற? நீ இன்னும் மாறவே இல்லைங்கிறான் அவன். எப்பவும் போல அந்த மக்கு மடையனா தான் இருக்கியான். இவன் அப்படியே சாஸ்கேக்கு நேர் எதிரா இருக்கு. அவனோட சக்ரா அது ரொம்ப பிரைட்டா வார்மா எல்லாரையும் வரவே இருக்குது. அவனுக்குள்ள இன்னொரு சக்ரா ஒளிஞ்சிருக்கு. அது ரொம்ப இருட்டா. டான்ஸோ நமக்கு போட்ட கர்ஸ் மார்க் அது காணாம போனதுக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா ஃபவுண்டேஷனை பத்தின ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். அகாட்சுகின்னு சொல்லப்படுற ஒரு குழு 7 டைல்டு பேஸ்ட பயன்படுத்தி மிச்சம் இருக்கிறது ஹிடன் லீஃபோட 9 டைல் பேஸ்டும் நம்மளோட 8 டைல் பேஸ்ட். ஃபியூடல் லார்ட்ஸ் பாதுகாப்புக்கு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஃபியூடல் லார்டோட உத்தரவு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா நாம இனிமே அபிஷியலா போருக்கு தயாராகலாம். இருக்கிற சோகங்களையும் துன்பங்களையும் வெளியேத்துங்க. காது கொடுத்து கேட்டதுக்கு நன்றி. சத்தியமா சொல்றேன், உதைக்கிற ஸ்டைல்ல நீங்க கெத்து, நான் வெறும் வெத்துதான். ககாஷி சென்சை என்னாச்சு? இருக்கிற எல்லா ஹிடன் வில்லேஜஸ்க்குமே நான் தகவலை அனுப்பியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரகசிய தகவல்கள் எல்லாத்தையுமே பரிமாறிக்கணும். அவனை தடுக்க நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ண. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சண்டையில நீங்க தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதனால ஷினோபிக்கு அதிக பவர் கொடுக்கறதுனால நாளைக்கு அது தப்பா போய் முடிஞ்சிடாது. இப்பவே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து வச்சுக்கோங்க. லைட்னிங்க்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எர்த்துக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபயருடைய சப்போர்ட்டும் சம்மதமும் என்னைக்கும் இல்ல. இதுக்கு மேல அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸை நம்ம தொடங்கலாம். நன்றி சார். டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருச்சு. உடனே நம்மளுடைய ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு தகவலை தெரியப்படுத்தி ஆகும். சாக்குரா என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ எங்க இருப்பான்னு புரியல. தீபாவும் லீயும் கூட இன்னும் வரல. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது விடு. ஹே ஷிகமாரு, யாரு? நான் உன்கிட்ட பேசலாமா? லார்ட் கோசேக்காக திரும்ப வந்துட்டாரு. டோபி மாருவோட தகவல் உங்களை வந்து சேர்ந்ததா? வந்துச்சு. அவங்க எல்லாரும் இதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்களாம். நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. உடனே ஒரு கவுன்சிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை நாங்க வரவேற்கிறோம் லேடி மிசுகாகே. ஃபியூடல் லார்டு கிட்ட இருந்து இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. 5 கிரேட் லார்ட்ஸுமே அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மள நாம தயார்படுத்தி ஆகணும். நல்ல வேளை எதிரிகளோட பிடியில சிக்கிறதுக்கு முன்னாடியே டெயில்ஸையாவது நம்ம பாதுகாத்தோமே. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்குள்ளயா இந்த வேகத்தை நான் எதிர்பார்க்கல. ஆனா நாங்களும் தான். ஆனா மாதராவோட பேரு டெயில்டு பீஸ்ட்ல இருக்கனால. சரி சொல்லு, யாருக்கு வயசு அதிகம், இவருக்கா இல்ல அவருக்கா? இங்க பாருங்க, இந்த வீண் பேச்சு பேசுறதை விட நான் சின்ன பசங்களான உங்களுக்கு போற பத்தி தெரியாதனால என்ன பண்ண முடியும்? என்னைக்காவது நீங்க பயந்து ஒதுங்கி போயிருக்கீங்களா? என்னதான் பண்ண போறீங்க நானும் பாக்குறேன். கான்ஃபரன்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுச்சுன்னு ரிப்போர்ட் வந்து மீட்டிங் நடந்த இடமும் யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துக்கான பாதுகாப்பும் அதிகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அகாட்சுகி கிட்ட இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? எந்த ஒரு கஷ்டமும் படாம சமைட்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிட்டாங்க. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷயம் என்ன தெரியுமா? இந்த சாஸ்கே உள்ள வந்துட்டான். ஏற்கனவே நான் பயங்கர இரிட்டேட்டடா இருக்கேன். காரா,
உன்னோட அல்டிமேட் டிஃபென்ஸை விட என்னோடது ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு என்னமோ அது விஷுவல் ஜூட்ஸு ஷாரிங்கான் மாதிரி இருக்குமோன்னு தோணுது. மேல பாருங்க. டெய்டாராவை சாகடிச்சது நீதானா? எனக்கு தனிப்பட்ட முறையில உன் மேல எந்த கோபமும் இல்ல. என்னுடைய பேரு மாதரா உச்சிஹா. நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வளர்க்க தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். 4 காகேவும் ஒரே இடத்துல இருந்தும் கூட அந்த சாஸ்கேவை ஒண்ணும். ஆனா எதுக்காக தேவையில்லாம அவங்க 5 காகே சம்மிட்ல அட்டாக் பண்ணாங்க? அவங்க நடந்துகிட்ட விதத்தை தனித்தனியா வச்சு பார்க்கும்போது மாதரா சாஸ்கே அவங்க 2 பேருடைய நோக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியும். அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்து 5 காகேசியும் கடத்தி பணைய கைதி ஆக்கியிருந்தான்னா இத ப்ராஜெக்ட் சுகி நோமி அப்படின்னு சொன்னான். ஏன் 1 டெய்ல்டு பீஸ்ட் உட்பட இன்னும் 7 டெய்ல்டு பீஸ்ட் அவன் புடிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவனோட பவரை பயன்படுத்தி இந்த உலகத்தையே இன்ஃபினிட் சுகுயோமி கூட தள்ளுறதுதான் அவனுடைய திட்டம். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தையே ஆளுவான். அதேதான். அதனாலதான் இவனை நாம இப்பவே தடுத்து அதுக்காக தான் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் உருவாக்குறோம். இங்க கான்ஃபரன்ஸ் இன்னும் முடியல. லீஃப் வில்லேஜோட காஷி ஹட்டாகே ஒரு தகவலை சொல்லி அனுப்பிச்சாரு. அப்பதான் டான்சோ இறந்ததை உறுதிப்படுத்திருக்காங்க. ஹொக்காகே ஆகுற அளவுக்கு திறமை இருக்கிற அவரே இறந்து போயிட்டார். மாதராவும் சாஸ்கேவுமா? ஆமா சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக் மூலமா அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அகாட்சுகி உண்மையிலேயே கொஞ்சம் பலசாலியா தான் இருக்காங்க. ஆனா சண்டை போடுற அளவுக்கு திறமை இருக்கான்னு தான் தெரியல. அதே போல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸோட உண்மையான சக்தி என்னங்கிறதும் நிஞ்சா டூல்ஸையும் தேவையான பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மொத்த ஷினோபிஸோட லிஸ்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரைனிங் மூலமா ஒவ்வொருத்தரோட பலத்தையும் அதிகப்படுத்த சொல்லுங்க. நீ நிஜமா தான் சொல்றியா? சாஸ்கே 5 காகி சமிட்ட தாக்குனானா? அப்ப எல்லாமே உண்மைதான் போல இருக்கே. ஹிடன் லீஃப் வில்லேஜ் தாக்குன அகாட்சுகியோட தான் இப்ப சாஸ்கேவும் இருக்கான். லேடி மிசுகாக்கியோட உத்தரவு நம்ம எல்லா நிஞ்சா டூல்ஸோட எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி. எனக்கு இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஸ்டோன் வில்லேஜோட ஆட்கள் கூட மட்டும் ஒண்ணு சேரவே மாட்டேன். வெளியே பலதரப்பட்ட மிஷன்ஸ்க்காக போயிருக்கிற ஒவ்வொரு நிஞ்சாவுக்குமே நான் தகவலை தெரியப்படுத்தணும். சாஸ்கேவோட நண்பனா என்ன செய்யணுமோ அது செய்யறதுக்கு நீ தயாராகணும். நாருட்டோ இதை ஏத்துப்பான்னு எனக்கு சத்தியமா தோணல. யார் இருள்ல இருந்தாலும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர நாருட்டோ எப்பவுமே தயாரா தான் இருப்பான். ஆனா இந்த முறை சாஸ்கே அவனுடைய சொந்த விருப்பத்தோட தான் அந்த இருளுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட நண்பர்களை நான் பத்திரமா தான் பாத்துப்பேன். அங்க பாரு, இன்னொரு கழுகு பறந்துகிட்டு இருக்கு. இப்போ நருட்டோ எங்க போயிருக்காருங்கறத பத்தி மட்டும் நம்ம கவலைப்படலாமா? வேற அவரை எப்போ இன்டர்வியூ எடுப்பேனே தெரியல. நருட்டோ ஊருக்கு திரும்ப வரானே நான் கேள்விப்பட்டேன். நாங்க வந்துட்டோம். சாஸ்கேவை பத்தி என் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எல்லா தகவலையும் நான் பொறுமையா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே ஒண்ணு நீங்க ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தா போதும். அப்புறம் லீஃப் ஹீரோ நியூஸ் பேப்பருக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிடும். ஆனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இருக்கு. நாம அப்புறமா பார்க்கலாமா? எப்ப பார்த்தாலும் எங்களை காக்க வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப மோசம் நாருட்டோ. நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, சொல்லிட்டு போங்க. மதிக்காம போனா எனக்கு என்னமோ நாருட்டோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தோணுது. பாஸ் இருங்க. இல்ல இல்ல இல்ல, தயவு செஞ்சு நில்லுங்க. அடுத்த ஹோகாகே யாருன்னு? அதுக்கப்புறம் தான் அகாட்சுகில ஒரு ஷினோபியா சாஸ்கே கூட வந்து வேலை செஞ்சிருக்கா. எதுக்கு என்ன இப்படி முறைக்கிறீங்க? அவளை இன்டெல் டிவிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச தகவல்களை வாங்க பாக்குறான். ஹே நிறுத்துங்க. நான் எஸ்கேப்ல ஒண்ணு ஆக மாட்டேன். தயவு செஞ்சு கையை விடுறியா? எனக்கு தாகமா இருக்கு. முதல்ல குடிக்க ஏதாவது கொடுங்க. வேற எந்த கேள்வியும் இல்லாத பட்சத்துல நான் பெரியவங்களே போய் பாக்குறேன். லீஃப் வில்லேஜ் உடைய கமாண்டர் சாஸ்கேவா அப்படி பண்ணா? அதனாலதான் சொல்றேன், அந்த சாஸ்கேவை இனிமே நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சாசுகே கூட தனியா சண்டை போட போறியா? நீ அப்படியே அதை சொல்லு. சொல்றதும் உண்மைதான் நாருட்டோ. எல்லா நேரமும் இதே மாதிரி உன்னை தனியா விட முடியாது. ஆனா நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாருட்டோ இங்க பாரு, கண்டிப்பா நீ சாஸ்கேவை கொல்றேன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். சாஸ்கே கண்டிப்பா வீக்கான ஸ்டேஜ்ல மட்டும்தான் இப்ப இருப்பான். மாதரா உச்சிஹா அங்கதான் இருந்தா. நீங்க அவனை அப்படியே விட்டுட்டு வந்தது தப்பு. கமான் நருட்டோ, இந்த ஊரையே தாக்கின பெயினியே பொழந்து கட்டின ஹீரோ தானே நீ? ஹீரோவா? அது உண்மை கிடையாது. ஏன்? பலசாலியா இருக்கிறதால மட்டும் சாஸ்கேவை வீழ்த்த முடியாது. சாஸ்கே கூட யாரும் மோத கூட என்னால மட்டும்தான் அவன் கூட மோத முடியும். என்ன ஆச்சுன்னு எங்க கிட்ட விளக்கமா இப்ப சொல்லு. இத பாரு சாஸ்கே, இப்போ என் மனசுல என்ன ஓடுதுங்கறத நீ கண்டுபிடிச்சு ஆகணும். உன்னால முடியுமா? என் உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியுமா? ஒருவேளை நாம 2 பேரும் ஒன்னா மோதணும்னா. நாருட்டோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாருட்டோ எங்க போற? அடுத்ததா டான்ஸவும் போயிட்டானா? ரொம்ப வருத்தமா இருக்கு.
உடனே ஒரு கவுன்சில் மீட்டிங் அரேஞ்ச் உன்னையே அடுத்த ஹொக்காகேவா ஆக்க நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால இத முழுசா ஏத்துக்க முடியல. என்னாலையும் தான். ஏன்னா என்னோட கேரக்டருக்கு ஹொகாகேவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்ப வேணாலும் அழைப்பு வரலாம், எல்லாத்துக்கும் தயாராயிரு. அடுத்த ஹொக்காகேவான உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். பகல்ல யூரோசனோ ராத்திரில டான்ஸும் உயர்ந்தப்ப இதே போலதான் நானும் இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? நான் உன்னை கட்டாயப்படுத்தல. துணைக்கு ஆட்களை கூட வச்சுக்கிட்டா தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். அந்த காலத்து ஆட்கள்னு பார்க்கும்போது இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சென்சே, என்ன அடுத்த ஹொகாகே ஆக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்கறத நான் கொஞ்சம் சோதிக்கிறேன். சாரி, அப்ப ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு போட்டி போடலாமா? பேப்பர் சீசர்ஸ். நம்ம 2 பேருக்குள்ள இருக்க போற போட்டி. அங்கதான் நம்ம 2 பேரும் போக போறோம். நீ அத சமத்தா ஏத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை சரி, இருக்கு. ஓகே. நீயா நானு பாத்துடலாம். போட்டிக்கு தயாரா இருக்கியா? நான் பிறந்ததுல இருந்தே தயார் தான். இப்ப என்ன, இன்னும் நருட்டோ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல, விட்டு தள்ளு. அதை பத்தி யோசிக்கிறதா என்ன ஆயிட போகுது? நீ எடுத்திருக்க இந்த முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு சத்தியமா நீ தோணல. என்ன சொல்ல வர? இவங்க 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகமே வேண்டாம், அது அவங்களுக்குள்ள இருக்க ரைவல்ரி கான்டெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவருக்கு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம். வேற மாதிரி இருக்கு. என் ரைவல்னா இப்படித்தான் இருக்கணும். யாரு ஜெயிச்சாங்க? இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள். இப்போ ஹொகாகே ஆயிட்டல்ல, அதுக்காக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ககாஷி. நம்ம எப்பவுமே ரைவல்ஸா தான் இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது திரும்பவும் நடக்கும். அந்த மொத்த உரிமை என்னால கண்டிப்பா பாத்துக்க முடியாது காய். நான் சொல்றது கேக்குதா? ரொம்ப நல்லது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்பவே உங்க முகத்தை அளவெடுத்துக்க லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ககாஷி இப்போ ஹொகாகே ஆயிட்டதால நான் மனித குலத்தை கண்டிப்பா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சென்சை. ரொம்ப நன்றி லீ. அது இருக்கட்டும், ஹொகாகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஹெட்பேண்ட ஒழுங்கான ஆங்கிள்ல வைங்க. அது இப்படிதான் இருக்கணும்னு அவசியம். ஒரு முறை அந்த சிலையை வடிச்சிட்டா அதை மாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சீக்கிரமா வாங்க. என்னாச்சு ஷிஷுனே, என்ன ஆச்சு? சந்தேகமே வேண்டாம். ககாஷி அட்டாக்கே நான் உன்ன அது இப்ப நான் இவரை எத்தனாவது ஹொக்காகேவா, அதனாலேயே ககாஷி 6வதுன்னு சொல்றதா இல்ல 7வதுன்னு சொல்றதான்னு எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. காய், லேடி சுனாடே. மத்த ஊர்களுக்கு தகவலை தெரியப்படுத்திடுங்க. லீஃப் வில்லேஜோட ஹொகாகேவான சுனாடே முழுசா இப்போ குணமடைஞ்சிட்டாங்க. வேலை இல்லாம இருந்தா கூட வாங்க, அப்படியே சூஷி கடைக்கு போய் நம்ம 2 பேரும் யார் அதிகமா சாப்பிடுறாங்கங்கிற போட்டியை வச்சுக்கலாம். கண்டிப்பா.